ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஹல்லேலூயா. அதனால நம்மை ஆவியானவர் ஆட்கொண்டு நடத்த வேண்டும். அவர் ஆட்கொண்டு நடத்தும் போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் உண்டாகும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, வேதத்தில் பார்க்கும் பொழுது ஏசா யாக்கோபு 2 பேரை குறித்து நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஏசாவும் அவனுடைய மனைவிமார்களும் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் எப்படி இருந்தார்களா சொல்லுங்களேன்? மனநோவாய் இருந்தார்கள். சரிங்களா? எப்படி இருந்தாங்க? மனநோவாய் இருந்தாங்களாம். எப்பொழுதுமே அவங்க இந்த ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கு எப்பவுமே மனநோவை உண்டாக்குற மாதிரி இருந்தாங்களாம். சரிங்களா? சரி, இது அவங்க அப்பாவுக்கே மனநோவுன்னு அவனுக்கு தெரியுது. அவன் என்ன செய்யணும்? ஐயோ, நம்மளால அப்பா என்ன செய்யக்கூடாது? நம்மளால அப்பா மனநோவு அடையக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? மனநோவு அடையாதபடிக்கு அவன் திருந்தணும்.